ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21 அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு அல்லது செய்தியினுடைய கருத்து என்னன்னா, பயப்படாதே. வேதாகமத்தில் 365 இடங்களுக்கு மேலாக ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் தேவன் மாத்திரமல்ல மற்றவர்களும் சொன்ன வார்த்தை எல்லாம் அடிப்படையில் 365 தடவைக்கு மேலே பயப்படாதே அல்லது கலங்காதே அல்லது தைரியமாயிரு எப்படிங்கிற வார்த்தை அதிகமாய் வேதாகமத்தில் வருகிறது என்று சொல்லுகிறார். வேதத்தில் 365 நாள் நம்ம பயப்படக்கூடாதுன்னு வேதம் நமக்கு போதிக்கிறது. 365 நாட்களும் பயப்படுகிற சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டுதான் இருக்குது. இந்த பயத்திலிருந்து நம்மை நீக்குகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நமக்கு பயத்தின் ஆவியை அல்ல, தைரியத்தின் ஆவியையும் தெளிவையும் மன தெளிவையும் உடைய ஞானத்தின் ஆவியும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். பயம் வாழ்க்கையில ரொம்ப ஒரு மோசமான ஒரு காரியத்தை விளைவிக்கும். யோபு சொல்லுகிறான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. ஆண்டவர் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே. தம்முடைய தாசர்களை பார்த்து பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. இந்த பூமியில பயமுறுத்துகிற விஷயம் நிறைய இருக்குது. ஆனா ஆண்டவர் நமக்கு சொல்ற வேர்டு பயப்படாத. அல்லேலூயா. இன்னைக்கு 2 விஷயத்தை பயப்படாதே என்று கர்த்தர் சொன்ன 2 வார்த்தைகளை பார்த்து நாம் இந்த பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது நான் வாசித்த வேத பகுதியில இங்கு ஒரு அடிமை பெண் இருக்கிறார். அவ பேர் ஆகார். இவளை ஆபிரகாம் என்பவர் திருமணம் முடிக்கிறார். ஆபிரகாம் எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய விசுவாசத்தின் தந்தை. அவரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லி அவளையும் அவருடைய மனைவி சாராள் மூலமாக ஒரு சந்ததியை உருவாக்குவேன் என்று சொன்னார். ஆனால் காலம் தாமதிச்சதுனால ஆபிரகாம் ஒரு அடிமை பெண்ணை திருமணம் செய்கிறார். அந்த அடிமை பெண்ணின் பேர் ஆகார். அவளை திருமணம் பண்ணும் பொழுது அவனுக்கு ஒரு மகன் பிறக்கிறான், இஸ்மவேல். அவன் பிறந்து வளர்ந்து வரும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆபிரகாமின் ஒய்ஃப் சாராளுக்கு குழந்தை பிறக்கிறது. அவனுக்கு ஈசாக்கு பிறக்கிறான். அப்பொழுது ஆண்டவர், உனக்கு சுதந்திரவாளி இந்த ஈசாக்கு தான், இவளை வந்துட்டு எங்க நீ அழைச்சிட்டு வந்தியோ அங்க நீ என்ன பண்ணிடு, அனுப்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் தண்ணீர் மாத்திரம் ஆபிரகாம் அந்த மனைவிக்கு, முதல் மனைவி அதாவது ஆகார் அடிமை பெண்ணுக்கு, ஒரு துருத்தியில தண்ணி மட்டும், தோல் பை துருத்தி என்றால் அதுல ஒரு வாட்டர் கேன்ல தண்ணி மட்டும் கொடுத்து இவனை அனுப்புகிறார். இவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வயசுக்கு மேலதான் இருக்கும் அவனுக்கு வயசு. இவனை அனுப்பியாச்சு. அனுப்பும் போது இவ வனாந்தரத்தில் வருகிறாள். சரியான பாலைவனம் நோக்கி நடந்து வரும்போது உணவு இல்லை, கொஞ்சம் சாப்பாடுன்னு வச்சுக்கிறீங்களேன். தண்ணியை குடிச்சுக்கிட்டே இருக்க 2 பேர் தாகத்துல தண்ணியை குடிச்சு தண்ணி என்ன பண்ணிருச்சு, இப்ப முடிஞ்சு போச்சு. தண்ணி முடிஞ்சிருச்சு. வனாந்தரத்துல எந்த தண்ணியுமே இல்லை. தண்ணி முடிஞ்ச உடனே பிள்ளைக்கு இப்ப தண்ணி தாகம் ஆயிடுச்சு. இன்னும் நிறைய தூரம் பயணிக்கணும். பிள்ளை தாகத்தால் வாடுகிறது, இவளும் தாகத்தால் வாடுகிறாள். சுத்தி பத்தி ஏதாவது ஊற்று தண்ணி ஏதாவது இருக்கும், யார்கிட்டயா தண்ணி வாங்கலாம் அப்படின்னா எங்கேயுமே தண்ணி இல்லை. எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டு அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில தண்ணி முடிஞ்ச உடனே ஒரு சின்ன செடிக்கு கீழே மகனை விட்டுட்டா. மகன் தாகத்தால துடிச்சு சோர்ந்து போய் சாகர நிலைமையில இருக்கிறான். இவளும் சாகர நிலைமையில இருக்கிறாள். மகன் சாவுறதை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அம்பு எரிகிற தூரம்னா நல்லா இங்க என்ன, அந்த ரோட்டை தாண்டி வர ஒரு தூரம்னு வச்சிருக்கேன், ஒரு 100 100 மீட்டர் 150 மீட்டர்னு வச்சுக்கிறேங்க, தள்ளி அவன் அங்க நிக்கிறான், இவன் இந்த பக்கம் நின்ட்டான். புள்ள சாகிறத இவனால பார்க்க முடியாத ஒரு நிலைமை என்ன பண்ணுகிறது வருகிறது. நான் பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன், தண்ணி இல்லாம என் பிள்ளை சாகிறத என் கண்ணு பார்க்க கூடாதுன்னு திரும்பி நின்று சத்தமிட்டு அவள் அழுக ஆரம்பிக்கிறாள். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். பிள்ளைக்கு எந்த ஆதரவும் இல்லை. இவனுடைய நிலைமை என்ன, அந்த பிள்ளையினுடைய நிலைமை என்ன, இவனுடைய நிலைமை என்னன்னா, ஃபர்ஸ்ட்
அலைஞ்சு திரிஞ்சாங்க, வனாந்திர வழியே தண்ணிக்காக அலைஞ்சாங்க. ஒரு அலைஞ்சு திரிகிற வாழ்க்கை பிள்ளைக்கு இருக்குது, இவளுக்கு இருக்குது. ரெண்டாவது, கையில இப்ப எந்த பொருளாதாரமும் எந்த எந்த ஒண்ணுமே இல்லை. கையில ஒரு துருத்தி தண்ணி பாட்டில் மட்டும்தான் இருக்குது. பொருளாதாரத்தாலே பொருளாதார குறைவு என்று எடுக்கலாம். அந்த இஸ்மவேல் அன்னைக்கு சந்திக்கிறான். இஸ்மவேல் ஆகாரும் அன்னைக்கு அலைந்து திரிகிறார்கள். அடுத்து ஆதரவு இல்லை, அப்பா இல்லை. அப்பா இருந்தும் அப்பா இல்லை. அப்பா இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, அப்பா இருக்காரு, அப்பா அவனுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லை. நம்ம ஆகார் இஸ்மவேல் சொன்னோடனே இஸ்மவேல் ஆகார்னு அவனை ரொம்ப போட்டு இது பண்ணிடுவான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நான் உன்னோடு இருந்து உன்னை என்ன பண்ணுவேன், அவனை பெரிய ஜாதியாக மாற்றுவேன். அப்பா இருக்காரு, ஆனா அப்பாவுடைய எந்த துணையுமே இல்லை. அடுத்து வாழ்க்கையில எதிர்காலம் எதுவுமே அவனுக்கு இல்லை. அடுத்து சாக போறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அலைஞ்சு திரிகிற வாழ்க்கை, பொருளாதார வசதிகள் இல்லை, ஆதரவு இல்லை, தண்ணீர் இல்லை, சாக போகிற ஒரு கொடூரமான ஒரு நிலை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் அவனை விட்டுட்டு தாய் சொல்றா, என் புள்ள சாகிறத நான் என்ன பண்ண மாட்டேன், பார்க்கவே மாட்டேன். பார்க்க முடியாது. எந்த பிள்ளையும் தன்னுடைய எந்த தாயும் எந்த பிள்ளையும் கஷ்டப்படுகிறதை பார்க்க முடியாது. அதை நீங்க என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். நம்ம கஷ்டப்படுறத கூட தாங்கிக்கிறோம், பிள்ளை கஷ்டப்படுறத பார்க்க முடியாதபடி திரும்பி அவள் நிற்கிறாள். நம்முடைய குடும்பங்கள்லையும் பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறவங்க இங்க அநேகர் உண்டு. என் பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்குது, என் பிள்ளைக்கு எந்த ஆதரவும் இல்லை, என் பிள்ளை அலைஞ்சு தெரியுது, இந்த பிள்ளைக்கு எந்த எதிர்காலமும் இல்லை, என் பிள்ளை சாகிற நிலைமைனா அவனுக்கு முடிவு, அவனுக்குன்னு ஒரு காரியமே நடக்க போறது இல்லை, அவ்வளவுதான் என் பிள்ளையினுடைய நிலை அப்படின்னு நினைச்சிட்டாலே ஒரு தாய் தகப்பனுக்கு கலக்கம் என்னாயிரும் உண்டாக ஆரம்பிச்சு. பிள்ளையுடைய எதிர்காலம், பிள்ளையுடைய காரியம் எல்லாத்தையும் சொன்ன ஒரு கலக்கம். அவங்க 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 அந்த நிலையை பார்க்க முடியாத சூழ்நிலை, வலிக்குது. உள்ள முகத்தை பார்க்கும்போது ஃபுல்லா வலி. எவ்வளவு அழகான ஒரு வேதாகமத்தை கர்த்தர் நம் கையில கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இஸ்மவேல் முகத்தை பார்க்க முடியல, புள்ள சாகிறத பார்க்க முடியல. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கஷ்டத்து மேல கஷ்டம். அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிற தாய் தகப்பனுக்கு தான் தெரியும். அந்த பிள்ளையோட முகத்தை என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அவன் மூஞ்சியை பார்க்க முடியல. சில பேர் இந்த வேர்டு சொல்லி நான் கேட்டிருக்கேன், அவன் முகத்தை பார்க்க முடியல, அவன் நிலைய பார்க்க முடியல, அவன் இருக்கிற கஷ்டத்தை என்னால தாங்க முடியல. நான் கஷ்டப்பட்டா பரவாயில்ல, என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட இதே சூழ்நிலையில தான் இந்த ஆகார் இருந்தாள். இப்பொழுது சத்தமிட்டு அழுகிறாள். இப்பொழுதுதான் பயப்படாதே என்கிற வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தை நீங்கள் வாசிங்கள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். 17 வாசிக்கலாம். பாருங்க, இப்படி அழுது கொண்டிருந்த ஒரு தாய்க்கு, ஒரு தகப்பனுக்கு அல்லது ஒரு பெற்றோருக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை என்ன வார்த்தை? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை பயப்படாதே. எத்தனை பேர் பிள்ளைகளை குறிச்சு, குடும்பத்தை குறிச்சு கவலைப்பட்டு கொண்டிருக்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை பயப்படாதே. ஆண்டவர் நம்ம படுற கஷ்டத்தை பார்த்து மட்டும்தான் பயப்படாதேன்னு சொல்லுவாரா? இல்ல, ஆண்டவர் சொல்ற உன் பிள்ளை படுகிற கஷ்டத்தை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை மாத்திரம் கேட்கிறவர் அல்ல, நம்முடைய பிள்ளைகளுடைய நிலையையும் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு தாய் தகப்பனுடைய உத்தரவாதம் என்ன? அவள் அழுது சத்தமிட்டு கூப்பிட்டாள். ஒரு தாய் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைக்காக அழுது சத்தமிடுகிற கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துட்ட ஒருத்தி வந்து கேட்கிறா, ஆண்டவரே இவ்வளவு அடிச்சுட்டாங்களே, இவ்வளவு காயப்பட்டாங்கன்னு இப்படி ஒரு கச்சிப்புல எடுத்து அந்த துணி இன்னும் இருக்குன்னு சொல்றாங்க. அவர் முகத்தையெல்லாம் தொடச்சிட்டு அழுகிறா. இயேசுநாதர் அடிபட்டதை பார்த்து அழுகிறா. இயேசு சொன்னார், பச்சை மரத்துக்கே இந்த பாடுனா, நான் பச்சை மரம், நான் ஒரு இறைமகன், பாவம் இல்லாதவர், கடவுளா இருக்கிறேன், என்னையவே தொட்டுட்டான் பிசாசு, என்னை அடிச்சுட்டான், நொறுக்கிட்டான், நீ எனக்காக அழுகாத, எனக்காக பரிதாபப்படாத, நான் 3வது நாள்ல உயிர் தெளிஞ்சிருவேன், நான் இந்த இடத்தை விட்டு போயிருவேன். பிள்ளைகளா, நீங்க இந்த இடத்தை விட்டு இன்னும் போகவே இல்ல. உன் பிள்ளை எந்த இடத்துல வாழணும், உன் பிள்ளைய இந்த பூமியில வாழணும். இந்த பிள்ளைய உன் பூமியில நிறைய சூழ்நிலைகளை சந்திக்கணும், பிள்ளைகள் நிறைய கஷ்டத்தை சந்திக்கணும், பிள்ளைகள் நிறைய அவமானத்தை சந்திக்கணும், பிள்ளைகள் வறுமையை சந்திக்கணும். அடைத்த இறைவன் சொல்லுகிற வார்த்தை,
எனக்காக நீ அழாமல் உனக்காக உன் பிள்ளைகளுக்காகவும் அழுங்க. எருசலேமிலே உன் பிள்ளைகளை கற்களிலே மோதி அடிக்கிற நாட்கள் வரும். சிறை பிடிச்ச உடனே எதிர்நாட்டு பட ரோம அரசு சிறை பிடிச்ச என்ன பண்ணுவாங்க, இந்த குட்டி குட்டி குழந்தைகளை காலை பிடிச்சி கொல்லுவாங்க. எப்படி கொல்லுவாங்க? காலை பிடிச்சி. அவன் ரோம பேரரசுல உள்ள சோல்ஜர்லாம் என்ன விட உயரமா இவ்வளவு ஒட்டமா இருப்பான். குட்டி குட்டி குழந்தையில தாயிட்ட இருந்து அப்பி காலை பிடிச்சி செவுத்துல அடிப்பான். தலை போய் நச்சு நடிக்கும். செவிற்றிலே மோதி அடிப்பார்கள். இயேசு அதெல்லாம் தீர்க்க தரிசனமா சொன்னார். எனக்கா அழுகாத. சில பேர்லாம் ஆண்டவர் 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 ஆண்டவரே ஊழியம் ஊழியம் ஊழியம், தேசத்துக்காக ஜெபம் பண்ண, அங்க பண்றேன் இங்க பண்றேன், நாட்டை பாதுகாக்கிறேன் அதை பாதுகாக்கிறேன். உங்கள் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? உங்கள் குடும்பத்துடைய நிலைமை என்ன? பிள்ளைகளுக்காக கதறி அழக்கூடிய நிர்பந்தம் நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொன்னார், உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் உன் பிள்ளைகளை மோதி அடிக்கிற நாட்கள் வரப்போகிறது. நம்ம பிள்ளைகளை சாத்தான் தொடர நேரம் வந்து கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய பிள்ளைகளை தொடர நேரம், சபையில் இருக்கிற பிள்ளைகளை டச் பண்ற நேரம், வெளியில இருக்கிற வாலிபர்களை தொட, பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை தொட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா கவனிங்க, அவங்க ஏற்கனவே அவங்களுடைய வலைக்குள்ளதான் இருக்காங்க. நம்ம பிள்ளைகளை தொடர்றதுக்கு தான் பிசாசு ரொம்ப தீவிரமாக அலைந்து கொண்டிருக்கிறான். தயவு செய்து ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்ற வார்த்தை, ஆகார் கதறி தன் பிள்ளைக்காக தேவனை நோக்கி கூப்பிட்டாள். அல்லேலூயா. தேவனே என்ன கூப்பிட்டுருப்பா? தேவனே என் பிள்ளை முகத்தை பார்க்க என்னால முடியல, என் பிள்ளை சாகிறத என்னால பார்க்க முடியல, என் பிள்ளையுடைய வருத்தத்தை என்னால பார்க்க முடியல. அந்த தாயினுடைய கண்ணீரின் ஜபத்துக்கு பரலோகமே இறங்கி வந்துச்சு. நீங்க அழுகிற கண்ணீரை பரலோகம் நிச்சயமாய் பார்க்க போகிறது. ஒரு தாயினுடைய கண்ணீர், ஒரு தகப்பனுடைய கண்ணீர், குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக அழுகிற கண்ணீரை என் தேவன் ஒரு நாளும் வீணாய் வைக்கவே மாட்டார். அதற்கு தீவிரமாய் வந்து பதில் தர உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு ஸ்திரீ தன்னுடைய பிள்ளைக்காக கற்ப வேதனைப்படுகிறாள். ஆண்டவர் அங்கு யுத்தத்தை செய்து ஸ்திரீயோடு போராடின மிருகத்தை அழிக்கிறார். நம்மோடு போராடுகிற அந்நிய சக்திகள், பொல்லாத ஆவிகள், நம்ம பிள்ளைகளை நெருக்க நினைக்கிற ஆவிகளை நீங்க கண்ணீர் வடிக்கும் பொழுது தேவன் சங்காரம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க ஜெபம் ஒரு முத்துக்களை போல உங்க பிள்ளைகளை வாழ வைக்கும். இவள் என்ன பண்ணா, அவன் பிள்ளை ஒரு செடியின் கீழ் விட்டு, துருத்தியில் இருந்த தண்ணி செலவழிந்த பின்பு அவர் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று போய் உட்கார்ந்து சத்தமிட்டு, பிள்ளையோட உட்கார்ந்துட்டு இவளும் உட்காந்துக்கிட்டு சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கல, பிள்ளையை ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் செப்பரேட் பண்றா பிள்ளைகளெல்லாம். இந்த பிள்ளைகளுக்கு அழுகுன்னு சொல்ற ஒரு மீனிங்கை நீங்க புரிஞ்சுக்கணும். பிள்ளைகளோட சேர்ந்து ஒப்பாரி வைக்கிறது இல்லை. ஐயோ போச்சே போச்சு அவ்வளவுதான் போச்சு, என்னடா அப்படி போச்சு, நம்ம நிலைமை போச்சு, அவ்வளவுதான் அவ்வளவுதான் சொல்லிட்டு டிஸ்கரேஜ் பண்றது இல்லை. பிள்ளையை செடியின் கீழே நீ போய் செப்பரேட் ஆயிருயா, நான் போய் ஜெபம் பண்றேன். ஒரு தாய் ஒரு தகப்பன் அதை செய்ய வேண்டும். பிள்ளையோடு உட்கார்ந்து அழுகிறதுனா என்ன? பிள்ளையோடு உட்கார்ந்து நெகட்டிவ் அழுகிறது அல்ல, பிள்ளையை ஒதுக்கி வைத்து பிள்ளையின் விடுதலைக்காக அழுவது. உங்களுக்கு புரிஞ்சா? எத்தனை பேர் புரியுது? பிள்ளையோடு அழுகிறது வேற, பிள்ளைக்காக அழுகிறது வேற. நீங்க பிள்ளைகளோட அழுகாதீங்க, பிள்ளைகளுக்காக அழுக. செடியின் கீழ் வைத்து சத்தமிட்டு அழுதார். தேவன் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. ஆண்டவர் வார்த்தை வருது பாருங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்க பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும். ஆமென். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, பயப்படாதே. உன் பிள்ளை அழுகிற, உன் பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். இங்க அம்மா பிரேயர் பண்றா, கவனிக்கணும். பிள்ளையை ஒதுக்கி வச்சுட்டு அம்மா பிரேயர் பண்றாங்க. அம்மா ஜெபம் பண்ணும் போது பிள்ளையுடைய சூழ்நிலையை ஆண்டவர் பார்க்கிறார். நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலையை ஆண்டவர் பார்ப்பார், மாற்றத்தை தருவார், ஆண்டவர் விடுவிப்பார், பிள்ளைகளை உயர்த்துவார். சொல்றாரு, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையில பிடித்து கொண்டு போ, பயப்படாத, நான் அவனை பெரிய ஜாதியாய் மாற்றேன். ஏன்? அவன் ஆபிரகாமுக்கு பிறந்தவன், எப்படினாலும் அவனை நான் பெரிய ஜாதியா. இவன் அதுக்கப்புறம் போகிறான். பிள்ளைகளுடைய கூட கர்த்தர் இருந்தார். அவன் வளர்ந்து 20வது வசனம், வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். அவனையும் ஆண்டவர் பெரிய ஜாதியாய் மாற்றினான். இன்னைக்கு முதலாவது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக
அழுங்கள். பயப்படாதீங்க. நீங்க பிள்ளைகளுக்காக வடிக்கிற கண்ணீர் ஒரு நாள் வீணாவே போகாது. தனிமையில இருந்து ஆண்டவருக்காக அழுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில வந்தப்ப இதை நிறைய ஃபோக்கஸ் பண்ணார். நாயின் ஒரு விதவை மரித்து, அவனுடைய மகன் மரித்து போகிறான். அந்த தாயினுடைய கண்ணீரை பார்த்து அவனை உயிரோட கூட எழுப்புகிறார். இன்னொருத்தவன் சொன்னா, என் மகன் சில வேளை தீயிலும் சில வேளை நெருப்புல போய் விழுறான், நுரதள்ளி அலக்கழிச்சு விழுறான், பேய் பிடிச்சிருக்கான்னு சொல்லும்போது ஆண்டவர் மனதுருகி, அப்பா சொல்றாரு, என் மகனு பேய் பிடிச்சு பிடித்துறானே, கொல்ல தெரியுது என் மகனை, இந்த பேய் அழுகிறான். ஆண்டவர் அவனுடைய மகனுக்காக தகப்பனுடைய முகத்தை பார்த்து மகனை கத்தர் விடுவித்தார். விதவையுடைய கண்ணீரை பார்த்து மகனை உயிரோடு எழுப்பினார். எவருடைய மகளை செத்து கிடக்கிறா, அவளை கத்தர் அவன் தகப்பனுடைய கண்ணீரை பார்த்து விடுவித்தார். வேதாகமத்திலே பெற்றோருடைய கண்ணீர் நிறைய பிள்ளைகளை விடுவித்தது. வேதம் சொல்லுகிறது, விசுவாச பட்டியலிலே விசுவாசமுள்ள ஸ்திரீகள் விசுவாசத்தினாலே அவர்கள் தங்கள் சாக கொடுத்த பிள்ளைகளை என்ன பண்ணினார்கள், உயிரோடு எடுத்தார். செத்து போற பிள்ளைய உயிரோட வாங்கினாங்களா? எப்படி? ஜெபம் பண்ணி வாங்கினாங்களா? விசுவாசித்து வாங்கினாங்களா? உங்க பிள்ளைகள் எந்த நிலைமைக்கு போனாலும் நீங்க கண்ணீர் வடிங்க, கண்ணீர் வடிங்க, கண்ணீர் வடிங்க. கண்ணீர் மட்டுமே நமக்கு ஆதாரமா இருக்கிறது. கண்ணீர் மட்டுமே நமக்கு பக்கத்துல சாதகமா இருக்கிறது. நம் பக்கத்துல பெரிய ஆயுதமாய் கர்த்தர் ஒன்னே ஒண்ணுதான் கொடுத்திருக்க. நம்ம விட்டு எல்லாம் கைமீறி போச்சு, ஒண்ணுதான் இருக்குது, கண்ணீர் மட்டும். இந்த கண்ணீரை வடிக்கும் பொழுது இரட்சகர் இறங்குவார், உன்னை பயப்படாதே என்று சொல்வார், நம் பிள்ளையை மீட்டெடுப்பார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அடசுர பயப்படாதே, முதல்ல பயப்படாதே. நம் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளை குறித்து பயப்பட வேண்டாம். நமக்காக யாவையும் செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். இரண்டாவது விஷயத்தை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 20:1. ரெண்டாவது, நிறைய 360 பயப்படாதே இருக்கான். நமக்கு நாட்களும் நேரங்களும் போதாது. உபாகமம் 20:1 இங்கே ஒரு பயப்படாதே. போதும். இங்க ஆண்டவர் நல்ல கவனிச்சு செய்வாங்க. ரெண்டாவது காரியம் நம்ம சொல்லி நாம் ஜெபிப்போம். இஸ்ரவேலர்களை இப்ப கானான் தேசத்துக்குள்ள வர்றாங்க. வந்து இவங்களை பார்த்து சொல்றாரு, நீ அந்த நாட்களை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப எலெக்ஷன் வச்சு ஒரு பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அன்னைக்கு நாட்டை பிடிக்கிறது அப்படிலாம் கிடையாது. யுத்தம் பண்ணி நாட்டை அப்படி பிடிச்சிருவாங்க. ஒரு இடத்துக்கு போவாங்க, ஒரு இடத்துல யுத்தம் பண்ணி இந்த நாட்டை பிடிச்சிருவாங்க. அப்ப சொல்றாரு, நீ யுத்தத்துக்கு நீ போகும்போது உன்னோட சண்டைக்கு பெரிய பெரிய நாடுகள் வருவாங்க. வரும்போது நீ பயப்படாதே. அல்லேலூயா. நீ யுத்தத்திற்கு போகும்போது உன் சத்துருக்களுக்கு எதிராக நீ யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னில் உள்ள பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். எல்லார் வாழ்க்கையிலும் யுத்தம் இருக்கிறது. யுத்தம்னா என்ன? எல்லார் வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கு. அன்னைக்கு கத்தியோடையும் கம்போடையும் ஈட்டியோடையும் எனக்கு யுத்தம் நடந்துச்சு. இன்னைக்கு பீரங்கி குண்டுகளோட யுத்தம் நடக்குது. உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமா யுத்தம்? மனதளவிலே யுத்தம், கஷ்டமான சூழ்நிலை, மன போராட்டம். ஒருவன், வேதம் சொல்ல, ஒருவன் பட்டணத்தை பிடிக்கிறதை பார்க்கிலும் தன் இருதயத்தை அடக்குகிற இருதயம் ஒரு யுத்த களம். பட்டணத்தை பீரங்கி வச்சு குண்டு வச்சு சண்டை போட்டு பிடிச்சிடலாம். உங்க இருதயத்துல வர்ற போராட்டத்தை நீங்க எந்த குண்டு வச்சு எந்த பீரங்கி வச்சு நீங்க பிடிப்பீங்க? உங்க உள்ளத்துல யார் சமாதானத்தை தருவது? உங்க உள்ளத்துல நிம்மதியை யார் தருவது? உங்க குடும்பங்கள்ல வர்ற போராட்டத்தை நீங்க எப்படி ஜெயிப்பீங்க? பெரிய பெரிய போராட்டம், பெரிய பெரிய கடன் பிரச்சனை, இது எந்த துப்பாக்கி எந்த குண்டு முனைகள்ல யுத்த முனையில நீங்க உங்களையே காப்பாத்திக்க முடியும்? நமக்கு வருகிற பிரச்சனைகள் ஒரு யுத்தம், கடன் பிரச்சனை ஒரு யுத்தம், வியாதி ஒரு யுத்தம், அவமானம் ஒரு யுத்தம், வறுமை ஒரு யுத்தம், மனச்சோர்வுகள், பிசாசுடைய தாக்கங்கள் ஒரு யுத்தம். இந்த யுத்தம் எல்லாம் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த யுத்தத்தை நீ செய்யும் போது பயப்படாத. ஏன் பயப்படாதுன்னு சொல்றாரு? எதிர்பார்த்து எப்படி இருக்கான் பாருங்க. நீ யுத்தத்துக்கு போகையில் குதிரைகளையும், நல்லா கவனிச்சுவாங்க, குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களை கண்டால் அவர்களுக்கு, இவனுக்கு ஈக்குவலா இருந்தா ஒருவேளை பயப்படாம இருப்பான். ஆனா இங்க சொல்றாரு, இவனை விட மேலோங்கி நிற்கிறான். இஸ்ரவேலனுக்கு எதிராக எப்படி யுத்தத்தில் வர்றாங்க? என்னென்ன வந்துட்டு கையில இருக்குது? குதிரை, ரதம், பெரிய கூட்டம்.
இஸ்ரவேலன்ட்ட குதிரையும் இல்லை, ரதம் இல்லை. இவன் வந்துட்டு எகிப்துல இருந்து தப்புச்சேன் முளைச்சன் ஓடி வந்தவன். இவன்ட்ட என்ன இருந்துச்சு? குதிரையும் இல்லை, ரதமும் இல்லை. ஒரு யுத்தத்துக்கு என்னென்ன தேவை? குதிரை தேவை, ரதம் தேவை, யுத்த பயிற்சி செய்யப்பட்ட ஒரு சேவகர்கள் தேவை. இந்த மூணுமே யார்கிட்ட இல்ல? இஸ்ரவேலன்ட்ட இல்ல. குதிரையும் இல்ல, ரதம் இல்ல, யுத்த சேவகர்களும் இல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், எதுவுமே இல்ல, நீ பயப்படாத. இன்னொன்னு, இவனுக்கு ஏதாவது சண்டை போட்டு பழக்கம் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. 400 வருஷம். நல்லா கவனிங்க, ஒரு 8 நாள் தொடர்ந்து ஒருத்தன் ஒரு பழக்க வழக்கத்தை செஞ்சாலே அடிக்ஷன் ஆயிடுவான். 8 நாள் நீ மண்டைய டெய்லி சொரிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா 9வது நாள் உங்க கையை மண்டையில இருந்து எடுக்க முடியாது. 400 வருஷம் கட்டடம் மட்டுமே கட்டிக்கிட்டு இருக்கான். இவன் சண்டை போட சொன்னா இவன் என்ன பண்ணியிருப்பான்? மட்ட பலகையும் சாந்து சட்டி இருந்து இப்படிதான். இவனுக்கு எல்லாம் கையும் சரி, எல்லாமே செங்கல் கட்டட அமைப்புல தான் அவன் கை வருது, மூளை வேலை செய்யுது. இவன் ரத்தத்திலே யுத்தம் இல்ல, யுத்தம் செய்யவும் இவன்ட்ட ஒரு பொருளும் இல்ல, யுத்த ட்ரைனிங்கும் இவன்ட்ட. ஆனா இவன் சண்டைக்கு போறான். முன்னாடி நிக்கிறவன் யாரு? யுத்தத்துல ட்ரைனிங் ஆன குதிரைகள், யுத்த போர் குதிரைகள், ரதங்கள், அதற்குரிய எல்லாமே. இப்ப நம்ம எடுத்துக்காட்டுக்கு பண்ணா வாமன்ல அப்படியே ஒரு படம் வந்து இறங்கிடுச்சு, ஃபுல்லா டேங்கு, அப்புறம் பெரிய பெரிய மிசைல் எல்லாம் வச்சுட்டு நம்மளை சுத்தி AK-47 நிறுத்திட்டான். நம்ம கையில ஒண்ணுமே இல்லை. இப்படியே நிக்கிற ஆண்டவரா, பயப்படாதே, துப்பாக்கியும் பீரங்கி டேங்கையும் AK-47 கண்டு பயப்படாதே, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே. அட போங்கப்பா நீங்க மட்டும். அன்னைக்கு அதான் நடந்துச்சு. முன்னாடி ஒண்ணுமே இல்லை, முன்னாடி ஃபுல்லா வெப்பன்ஸ். இவன் கையில ஒண்ணு இல்லை, ஒரு சண்டையும் போட தெரியாது. அந்த விட தண்டனை இவன் என்ன போடுவான்? சாந்து சட்டி இதையும் தூக்கணுவன். ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாத, அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொல்றாரு. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து, அங்கதான் பாயிண்டே இருக்குது, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே. ஞாபகப்படுத்திக்க, என்னை எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின. உடனே மைண்ட் போகுது, என்னடா அந்த வார்த்தை சொல்றாரு? 400 ஆண்டுகள் சிறைப்பட்டு இருந்த இஸ்ரவேலர்கள், முழு ராணுவ படையோடு இருந்த எகிப்தியர்கள், நல்லா கவனிச்சுட்டே வரணும். இவர்களை 400 ஆண்டுகளுக்கு சாண்டர் விடுதலையாக்குகிறார். 10 வாதைகள் கொடுத்து எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியில கொண்டு வர சொன்னா முடியல. கடைசி வாத மூத்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவர் கொள்றாரு. இவங்க எல்லாரும் தேசத்தை விட்டே போயிருங்க, இஸ்ரவேலர்கள் எல்லாம் விரட்டிட்டு திரும்ப யோசிக்கிறான். எகிப்துல இருக்கிற சகல படை, யானைப்படை, குதிரைப்படை, அந்த படை, இந்த படை, பீரங்கி, டேங்கர், அது இது எல்லாமே எடுத்துக்கடா. இங்க இருந்து போன ஒரு இஸ்ரவேலனும் உயிரோட என்ன பண்ணக்கூடாது. ஃபுல் வெப்பன்ஸோட முழு ஆர்மியும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து இந்த ஜனத்தை துரத்துனாங்க. எங்க எகிப்து ஜனங்கள் யாரை துரத்துனாங்க? இஸ்ரவேலர். பின்னாடியே வர்றான், செங்கடல் முன்னாடி நிக்குது, செங்கடலை ஆண்டவர் திறக்கிறார். இவன் செங்கடலை தாண்டான். இவனும் செங்கடலுக்கு நடுவில் அனைத்து படைகளும் வரும் பொழுது திரும்பி கையில இருந்த கோலை நீட்டுன்னு சொன்ன உடனே தண்ணி மூடி அவ்வளவு ஆயுதங்களும் குதிரைகளும் ரதங்களோடும் கூட வந்த எல்லாரையும் ஒரு நொடி பொழுதுல ஆண்டவர் தண்ணியில மூழ்கி கடிக்கப்பட்டு விட்டார். மூழ்கி போகும்படி ஆண்டவர் செய்தார். இந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், மகனே, எகிப்துல 400 வருஷம் கட்டட வேலை செஞ்ச எகிப்துடைய முழு மிலிட்டரியும் ஒரு செகண்ட்ல நீ காலி பண்ணியா இல்லையா? காலி பண்ணானா இல்லையா? ஒரு செகண்ட். இவன் கை அவன் மேல படல. நல்லா கவனிக்கணும் ஆண்டோட யுத்தத்தை. இவன் கை எகிப்தியன் மேல இவன் சுண்டு விரல் கூட படல. இவனுக்கு ஒரு கத்தி கூட பிடிக்க தெரியாது, இவனுக்கு ஒரு குதிரை கூட ஓட்ட தெரியாது. ஆனா எகிப்தின் படை முழுவதும் மூழ்கடிக்க. யாரால? அவர்களை அழைத்த தேவனால். கரங்களை வித்தனால இல்லையா சொல்லுங்க. இப்ப இவங்களை பார்த்து தான் சொல்றாரு, மகனே, பெரிய கொம்பனுக்கு கொம்பன் அவனையே தூக்கி தண்ணியில தாத்துட்டேன். இவங்க என்னடா சின்ன பசங்க, குதிரையை பார்க்காத, ரதத்தை பார்க்காத, எதையும் பார்க்காத, எகிப்துல இருந்தா கத்தியின்றி ரத்தமின்றி தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சு காலி பண்ணி கொன்னனே, அந்த எண்ணெய தேவனாகிய கர்த்தராகிய என்னை மட்டும் நீ பார், நான் உன்னோடு கூட இருப்பேன் சொல்லிட்டு தான் சொல்றார், பயப்படாதே. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி எது மலையா நிக்குது, குதிரையா நிக்குது, ரதமா நிக்குது? எதிர்த்து சண்டை போடக்கூடிய வலிமை இல்ல, மன வலிமை இல்ல. பிரச்சனையை பார்த்தோன்னே கலங்குறோம், நம்மளால முடியாது, பெரிய பிரச்சனை முடியாதுதான், பார்வைக்கு முடியாதுதான். ஆனால் ஒன்று,
இவர்கள் எல்லாரையும் அழிக்க எனக்கு திறமையும் கிடையாது, எனக்கு பலனும் கிடையாது, எனக்கு யுத்த ஆயுதங்களும் கிடையாது. ஆனா என்னை அழைத்த தேவன் என் கைவிரல் படாமலே அவனை அழிக்க முடியும். ஏன்னா அவர் என்னுடைய தகப்பன். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள், நம்ம வேலை சும்மா இருக்கிறது, நம்ம வேலை ஜெபம் பண்றது, நம்ம வேலை கண்ணீர் வடிக்கிறது. நல்லா கவனிக்கணும். இந்த குதிரை, இந்த ரதத்தை, இந்த ஆட்களின் ஜெயிக்க இவன் மேன் பவர், ஆள் பலமும் இல்லை, ஆயுத பலமும் இல்லை, யுத்தமும் தெரியாது. ஆனால் யுத்தத்தில் வல்லவர் கூட இருந்தார். அவர் பேசிக்கிட்டு இருக்கிறவர் அல்ல, பார்வோன் சேனையவே தொடாம அழிச்சவர் சொல்றாரு, இவைகளெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ யுத்தத்துக்கு போகும்போது நீ போக மட்டும் செய் ராஜா, நான் உன்னோட கூட நான் வர்றேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். இதாங்க கிறிஸ்தவனுடைய, ரட்சிக்கப்பட்டனுடைய ஸ்ட்ராட்டஜி, நுணுக்கம், யுத்த நுணுக்கம். நீங்க தொட தேவையில்லை, நீ போராட தேவையில்லை. நீங்கள் நானும் போராட வேண்டிய இடம் தேவனுடைய சமூகம். ஆண்டவருக்காக கேட்கணும், நீங்க என்னோட கூட வாங்கப்பா, என்னோட கூட. மழை போல பிரச்சனை, மழை போல இருந்தாலும் தூள் தூளா ஒரு செகண்ட்ல உங்களால மாற்ற முடியும். நீங்க என்னோட கூட இதை சொல்லி பாருங்களேன் ஆண்டவர்கிட்ட. எனக்கு அந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ண நமக்கு ஏதாவது வலிமை இருக்கா, பலன் இருக்கா? நம்ம எதிராளியை விட நமக்கு பலன் இல்லை, எதிர் சூழ்நிலைகளை விட நமக்கு பலன் இல்லை. ஆனாலும் என் தேவன் பலனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் என் பலனும், என் கோட்டையும், என் துருகமும், நான் நம்பி இருக்கிறவரும், என் கேடகமுமா இருக்கிறார். நிச்சயமாய் அவர் விடுதலை தருவார். அல்லேலூயா. 23 சொல்லுகிறார், ஆங்கிலத்தில் fear not அல்லது panic not, do not panic அப்படின்னு ஒரு 2 வார்த்தை நம்ம தமிழ்ல எவ்வளவு அழகான வார்த்தை. பயத்துக்கே இவ்வளவு வேர்ட்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். 23 வாசிங்கள். இஸ்ரவேலரே கேளுங்கள். பாருங்க, துவள, அடுத்து பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம், தத்தளிக்க. எவ்வளவு வேர்டை கொடுக்கிறார். ஒரு பயத்துக்கு 4 வேர்டு கொடுக்கிறார். துவள, துவளம்னா கொலாப்ஸ் ஆயிரு, அதாவது பார்த்து தகச்சு குழம்பி நிற்கதியா ஒரு உடம்புல உயிரே இல்லாம விடுறது, முடிஞ்சிருச்சு. ஒரு பெரிய டைனோசர் இப்படியே எந்திரிச்சு வந்து நிக்குதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்படியே பார்த்துட்டு அப்படியே கொலாப்ஸ் ஆயிரு. சுனாமி இப்படியே வானம் வரைக்கும் எழும்பிருச்சு, அப்படி எலும்பி நிக்கிது வந்துகிட்டு இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படியே அதுக்கு தான் துவல்றது. துவல்றதுன்னா மருள்றது, அப்படின்னா குழஞ்சு விழுறது. அப்படியே அப்படியே ஆண்டவர் சொல்றாரு, உன் எதிரியை பார்க்கும்போது உனக்கு அப்படித்தான் இருக்கும், துவண்டுருவ நீ. அடுத்து, நீ அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், அப்புறம் கலங்க வேண்டாம், அப்புறம் தத்தளிக்க. எவ்வளவு அருமையான 4 வேர்ட்ஸ் சொல்லிட்டு சொல்றாரு, இது எதுவுமே செய்யாதப்பா, உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அந்த வசனத்தை எல்லாரும் வாசிப்போமா? ஒரு அருமையான வசனம், உபாகமம் 20:4. நம்ம பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. 4வது வசனம், உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். என் பிரச்சனையில் எதுக்கு என்னால முடியாது. நமக்கு பிரச்சனை ஃபுல்லாக அப்படித்தானே வருது, எதுக்க முடியாது, துவல்ற மாதிரி, கலங்குற மாதிரி, மனம் பதற மாதிரி தான் வருது. ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, பயப்படாதே. அவனுடைய யுத்த மும்முரத்தை பார்த்து பயப்படாதே, அவனுடைய சேனைகளை பார்த்து பயப்படாதே, அவனுடைய வில் வீரரை பார்த்து பயப்படாதே. ஏன்னா ஏன் பயப்படான்னு சொன்னா, அவனுக்குள்ள எதுவுமே என்கிட்ட இல்லை, ஆனா எனக்கு பின்னாடி ஒருத்தவர் இருக்கிறார், என்னை ஆதரிக்கிறவரும் என் இரட்சகரும் என் தேவாதி தேவனுமா இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சேனையின் அதிபதியாய் நம்மோடு கூட இருக்கிறார். உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு தருகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். மாற்றத்தை தருகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு இந்த மாலை வேளையில சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. சொல்லி சொல்றாரு, சத்ருவின் கையிலிருந்து ரட்சிக்க உன் கூட நான் இருக்க போகிறேன். ஆண்டவர் பார்த்து இந்த வார்த்தையில சொல்லுவீங்களா? என்னைக்குமே நம்மளை தாழ்த்தி அவர் சமூகத்தில் ஒரு ரியாலிட்டியை சொல்லணும். முடியல ஆண்டவரே, என்ன சொல்லணும்? முடியல. யோசேப்பு அப்படித்தான் ஜெபம் பண்றேன். என்ன சொல்றான்? இந்த காரியத்தை பார்த்து ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லை ஃபர்ஸ்ட் சொல்றான், அடுத்து என்ன செய்வதென்று எங்களுக்கு
தெரியவில்லை. 2 வேர்டை என்னைக்குமே ஒரு விசுவாசி சொல்ல கத்துக்கொள்ளணும். என்ன சொல்லணும்? எங்களுக்கு பலன் இல்லை, அடுத்து என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை. இப்படித்தான் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வருது. என்ன செய்யறமே தெரியல. ஓகே, நீ கரெக்டான பாத்துல இருக்கிற, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். எனக்கு என்ன செய்யணும் தெரியும் சொல்லும் போது அவர் இருக்க மாட்டார். எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியல, ஆண்டவர் சொல்றார் எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியும். எனக்கு பலன் இல்ல, ஆண்டவர் சொல்றார் ஓகே எனக்கு பலன் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். யுத்தத்துல வல்லவர் நான் பாத்துக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அவ்வளவு பிரச்சனைகளை பார்த்து சொல்லுங்க, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, எனக்கு பலனும் இல்ல. கர்த்தாவே நீர் எங்களுக்கு இறங்குமப்பா. நம்ம ஆண்டவர் நமக்கு இறங்கி உதவி செய்ய உண்மையில இருக்கு. ஒரே சம்பவத்தை சொல்றேன். தாவீது கோலியாத்தை பார்க்கிறான். 10 அடி என்னை விட மேல அந்த ரூஃப் உயரம், உடம்பாலும் பெரிய ஆளும். தாவீது இதுவரை வாள் பிடிச்சவன் இல்லை, ஈட்டி தெரியாது, வாள் தெரியாது, ஹெல்மெட் மாட்டினது இல்லை, மார்க்கவசம் மாட்டினது இல்லை, எந்த யுத்த ஆயுதங்களும் தரிச்சு போட்டு பார்த்த கூடாது. அவன் அண்ணன்மார் எல்லாரும் மிலிட்டரியில் உள்ள, ஒரு நாள் கூட அந்த பையன் போட்டு பார்த்து அழகு பார்த்ததுலாம் கிடையாது. இவனுக்கு ட்ரெஸ்ஸு சும்மா ஒரு மேல் சட்டை போட்டுக்கிட்டு, இந்த மேய்ப்பர்கள் போடுற ட்ரெஸ்ஸு தான், நல்லா கவனிங்க, மேய்ப்பர்கள் போடுற ட்ரெஸ்ஸு, கையில் இந்த காக்கா குருவிய சின்ன சின்ன மிருகங்களை விரட்டுறதுக்கு ஒரு கல் கவுட்டை, இதான். கோலியாத்து நிற்கிறான். கோலியாத்து இவனு ஸ்ட்ரைட்டா 2 பேரும் மோத போறாங்க. யுத்தத்தை பார்க்கணும். சவுல் சொல்றான், ஏய் நீ சண்டை போட்டுருவேன், நீ ஜெயிச்சிருவேன்னு சொல்றியே தம்பி, நீ ரொம்ப குட்டி பையலா இருக்க, அவன் இடுப்புக்கு தான் இருக்கு, அவன் எங்க இருக்கிறான் பாரு, நீ எப்படி அவனோட ஜெயிப்ப? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உன்னோட பெரியவன், உன்னால முடியாது அப்படி நிக்கிறான் தாவீது. 2வது கேட்கிறான், அவன் சிறுவயது முதல் யுத்தத்திலே பழக்கம் உள்ளவன். யுத்தத்தில் எப்படி நம்ம எடுப்பாங்க? யுத்தத்துல சின்ன வயசுல உடம்பு வாட்ட சாட்டத்தை பார்த்து ஆளை பிடிச்சிருவாங்க. நீங்க நாடி எனக்கு ஒரு சரித்திர திரைப்படம் பார்த்தேன் ஞாபகம் இருக்கு, 300ன்னு ஒரு படம். சின்ன வயசுலயே அவனை கொண்டு போய் 6-7 வயசுலயே குகைக்குள்ள விட்டு, அப்புறம் பெரிய பெரிய மிருகங்களோட சண்டை போட வச்சு யுத்தம் பண்ண வச்சு 6-7 வயசுல இருந்து அவனை வளர்த்து, அப்படி ஒரு 20 வயசு வரும்போது யுத்த வீரனா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங், அதற்காகவே சாப்பாடு, அதற்காகவே பழக்கம். அப்படி பழகி யுத்தத்துல வல்லவனாய், நாடி நரம்பு அசைவு எல்லாத்திலையும் யுத்த வீரனா பிறந்து வளர்ந்து யுத்தத்துக்காக பழகின ஒருத்தன் நிக்கிறான், கோலியாத். 40 நாள் சேலஞ்ச் பண்றான். ஒரு ஆம்பளை கிடையாது அவனோட சண்டை போட. ஒரு குட்டி பையன் வர்றான். இதுவரை வாழை பிடிச்சதில்ல, கத்தியை பிடிச்சதில்ல, கேடகத்தை பிடிச்சதில்ல, ஹெல்மெட் மாட்டினதில்ல. அவன் சொல்றான், யுத்தத்துல பழக்கம் இல்லை உனக்கு, நீ எப்படி சண்டை போடுவ? அவன் சொல்றான், என்னோட கூட ஆண்டவர் இருக்கு. ஒரு விசை கரடி வந்தது, ஒரு விசை சிங்கம் வந்தது, என் கையில யுத்த ஆயுதம் இல்லை, கையில இருக்கிற கவட்டை எடுத்த என் ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சாரு, போட்டு தள்ள நெத்திலேயே செத்து போயிட்டான். அந்த மிருகத்தை போல இவனும் ஒருவனாய் இருப்பான். நீங்க இவனோட ஜெயிப்பனா தோப்பனா, வாழ் இருக்கா, அது இருக்கா, அது ஒன்றும் பார்க்காதீங்க. சரி ட்ரெஸ்ஸை போடுறா, ட்ரெஸ் நமக்கு செட் ஆகாது. வெறுங்கையாய் நான் போவேன், வெறுங்கையா நான் போகும்போது எனக்கு ஜெயம் தருகிறது தான் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவன் என்னத்தை ட்ரெஸ் மாற்றி, இவன் என்னத்தை சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணட்டும், அவன் ஒரு ஆள் 20 பேரை அடிப்பான், அடிக்கட்டும், எனக்கு பிரச்சனை கிடையாது. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், எனக்கு பிரச்சனை கிடையாது. என்னோட கூட தேவன் இருக்கிறார், யுத்தம் பண்ணுகிறவர் நான் அல்ல, என் இஸ்ரவேலின் தேவனை எனக்காக யுத்தம் பண்ணார். போய் நின்றா, கல்லை எடுத்தான், சுத்தி விட்டான். பிசாசை நினைச்சா சில வேலை சிரிப்பா இருக்கும், பயமா இருக்கும், சில வேலை சிரிப்பா வரும். நெத்தியில ஹெல்மெட், எல்லா இடமும் இருக்குது. இப்படி வந்து இங்க மட்டும் பழைய இதுல எல்லாம் பார்த்துருப்பீங்க, இப்படி வந்திருக்கும், இடகம் கையில எல்லாம் இருக்கு. தூசு பையன் எங்க மட்டும் ஒரு கேப்பை விட்டுட்டான், அந்த கேப்ல ஆண்டவர் அடிச்சு காலி பண்ணிட்டாரு. பிசாசு எங்கேயாவது கேப் விட்டுருப்பான், அந்த கேப் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அவன் எல்லாவற்றிலும் சர்வ வல்லவன் இல்லை, நம்முடைய ஆண்டவரே சர்வ வல்லவர். அவன் நெத்தில ஒரு கேப் இருக்கு, கல்ல விட்டாம பாருங்க, கேப்ல போய் அடிச்சிச்சு. நீங்க அடிச்சா அவனால ஒன்னும் அடிக்க முடியாது. ஆண்டவர் அடிச்சு அவன் நெத்தி பொட்டுல அடிப்பாரு. அவனுக்கு ஒரு கேப் இருக்குது. ஆண்டவர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். உன் சோதனைகள் கோலியாத்தை போல இருந்தாலும் கர்த்தர் உள்ளே ஒரு வழியை வைத்திருக்கிறார். அடிச்சு பாருங்க, நெத்தியில மலை மாதிரி சாஞ்ச பொத்துன்னு விழுந்தான். நம்முடைய குடும்பங்கள்ல எந்த சூழ்நிலை கோலியாத்தை போல நிக்குது? உங்களுக்கு சண்டை போட பலன் இல்லை, உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒன்னே ஒன்று மட்டும் நமக்கு இருக்கு, நாம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நமக்கு இரட்சகராய் இருக்கிறார், அவர் நம்மை பார்த்து பயப்படாதே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ 2 விஷயத்துல பயப்படக்கூடாது. உன் பிள்ளைகளை நினைச்சு நீங்க கலங்காதீங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்கள் பிள்ளைகளை விடுவிப்பார். மாலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை,
உங்களுக்கு எதிராக இருக்கிற போராட்டத்திலிருந்து கர்த்தர் உங்களை நிச்சயமாய் விடுவிப்பார். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன்.